தற்போது ஒரு அண்மை செய்தி. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே ஒரே வீட்டிற்கு அடிக்கடி சென்று கால்நடைகளை சிறுத்தை ஒன்று வேட்டையாடி வருகிறது. அதன் சிசிடிவி காட்சிகளை தற்போது நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே சிறுத்தை ஒன்று ஒரு வீட்டில் பதுங்கி சென்று சேவலை கவ்வி செல்லும் அந்த பரபரப்பு காட்சி தற்போது வெளியாகி இருக்கிறது. சிறுத்தையின் நடமாட்டத்தை கண்காணித்து கூண்டு வைத்து பிடிக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நந்தகுமார் வழங்க கேட்கலாம். நந்தகுமார், இது குறித்தான விரிவான விவரம். வணக்கம் ஸ்ரீதர். அதாவது பாலக்கோடு அருகே தொடர்ந்து ஒரே வீட்டில் வேட்டையாடி மரண பயத்தை காட்டு சிறுத்தையின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட எல்லை வனப்பகுதிகளில் உள்ள வனவிலங்குகள் உணவு தேடி அவ்வப்போது கிராமம் மற்றும் விவசாய நிலங்களுக்கு நுழைந்து வருகிறது வழக்கமா இருக்கு. அதே போல பாலக்கோடு அடுத்த வாழைத்தோட்டம் பகுதியில் உள்ள விநாயகன் என்பவர் தனது விவசாய நிலத்தில் வீடு கட்டி அங்கே குடியிருந்து வராரு. இன்று காலை வீட்டின் வெளியே வித்தியாசமான சத்தம் கேட்டு வேகமா வெளியே பார்க்கிறாரு. அப்ப அங்க ஒரு சிறுத்தை நின்று கொண்டு அங்க உறங்கி கொண்டிருந்த சேவலை, 2 சேவல்ல ஒரு சேவலை புடிச்சிட்டு போது. இதை கண்காணிப்பு இது கவிச்சது. இந்த வீட்டில் வைக்கப்பட்டிருந்த அந்த கண்காணிப்பு கேமராவில் இது பதிவாகியுள்ளது. இந்த வீட்டில் கடந்த 3 மாதமாக கோழி, நாயை கவி சென்று வேட்டையாடிய சிறுத்தை தற்பொழுது அதே வீட்டில் சேவலை கவி செல்லுகின்ற காட்சி விநாயகன் குடும்பத்தினரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட எல்லை பகுதிகளில் உள்ள வனப்பகுதிகளில் இருந்து உணவு தேடி குடியிருப்புக்குள்ளும் விவசாய நிலங்களுக்குள்ளும் சிறுத்தை நுழைந்து வருவது தொடர்கதையாக இருந்து வருகிறது. இதை விலங்குகளின் அச்சுறுத்தலால் அப்பகுதி பொதுமக்களும் பெரும் அச்சத்தை பொதுமக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. குடியிருப்பு பகுதிக்குள் வரும் சிறுத்தையின் நடமாட்டத்தை கண்காணித்து அதனை கூண்டு வைத்து பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட பாலக்கோடு வனத்துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விநாயகன் குடும்பத்தினர் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கையை விடுத்துள்ளனர். தகவலுக்கு நன்றி நந்தகுமார்.